நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் கிராஞ்சி பொன்னாவளி கிராம சேவையாளர் பிரிவுகளின் ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பினுடைய செயலாளர். என்னுடைய பெயர் சங்கரப்பிள்ளை ஆனந்த நடராஜன். இன்றைய தினம் நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறது எங்களுடைய பிரதேசத்திலே சமகாலத்திலே தேசிய வேலை திட்டம் என்ற வகையிலே காற்றாலை திட்டம், கனிய மணல் அகழ்வு திட்டம் மற்றும் சுண்ணக்கல் அகழ்வு திட்டம் போன்ற திட்டங்கள் அபிவிருத்தி என்ற பெயரிலே எங்களுடைய பிரதேசங்களிலே நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கிராமங்கள் மீள்குடியமர்வு பிரதேசங்கள். இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் ஏற்கனவே இடம்பெயர்ந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே மீள குடியமர்ந்து தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அபிவிருத்தியின் பேரிலே ஏற்கனவே கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து போன்ற இன்னொரு பிரச்சனைகளை அவர்கள் முகம் கொடுத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த காற்றாலை திட்டத்துக்காக நில சுவீகரிப்புகள் அதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மீள்சக்தி அமைச்சுடையவர்கள் இங்கே வருகை தந்து இந்த இடங்களை பார்வையிட்டிருக்கிறார்கள். அதே போல் கனிய மணல் அகழ்வுக்காக சுரங்க ஆய்வு பணியகத்தினுடைய அனுமதியின் பேரிலே இங்கே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் சுண்ணக்கல் அகழ்வுக்காக சீமந்து நிறுவனம் ஒன்று அங்கே பொன்னாவளி கிராம சேவையாளர் பிரிவிலே நிலை கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது. எனவே இது போன்ற அச்சுறுத்தல்களை இயல்பு வாழ்க்கை வாழ்கின்ற எங்கள் மீது அரசாங்கம் நடத்தாமல் இந்த மக்களுக்கு பயன்பாடற்ற இடங்களை இதற்கு பயன்படுத்த வேண்டுமே ஒழிய மக்களுடைய விளைநிலங்கள், தென்னந்தோப்புகள், குடியிருப்பு இடங்களிலே இந்த இடங்களை அமுல்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களுடைய இயல்புக்கு அது பெரிய ஒரு சோதனையாக அமைந்துவிடும். ஆன வகையில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாக ஒரு காற்றாலைக்காக குறைந்தது 7 ஏக்கர் காணி தேவைப்படுகிறது. அதனால் பலருடைய காணிகள் இங்கே அபகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே போல கடற்கரை பிரதேசமான எமது கிராமத்திலே ஒரு காற்றாலை அமைப்பதற்கு 25 மீட்டர் விட்டம் கொண்ட 40 மீட்டர் ஆழமான குழியை தோண்டி அதிலே குறைந்தது 2500 5000 பேக்கெட் சீமந்தை கொட்டித்தான் அதற்குரிய அடித்தளத்தை இட இருக்கிறார்கள். இவ்வாறாக கிட்டத்தட்ட 34 காற்றாலைகள் அமைக்கப்படும் போது 1,70,000 பேக்கெட் சீமந்து இந்த பிரதேசத்திலே புதைக்கப்பட இருக்கிறது. இதெல்லாம் அங்கே இருக்கின்ற அந்த நன்னீர் நிலைகள், குடிதண்ணீர் போன்றவற்றை பெரிய அளவிலே மாசடைய செய்ய இருக்கிறது. இதனால் அங்கே இருக்கிற மக்களின் வாழ்வாதாரம், அவர்கள் அங்கே தொடர்ந்து வாழ்வதற்கான ஏது நிலைகள் அச்சுறுத்தப்படுவதாகவே அங்குள்ள மக்கள் பயப்படுகிறார்கள். இதற்காக ஏற்கனவே நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து ஜனாதிபதிக்கு பல 100 கையொப்பங்களுடன் கடிதங்களை அனுப்பியிருந்தோம். இருந்த போதிலும் இன்று வரை எமக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என்பது ஏமாற்றமாக இருக்கிறது. முன்பு ஒரு காலங்களிலெல்லாம் ஆட்சியாளர்கள், அதிகாரிகளுக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்பினால் அந்த கடிதம் கிடைக்க பெற்றதென்றாவது உடனே எங்களுக்கு ஒரு பதில் ஒன்று கிடைக்கும். கடந்த 2ஆம் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து பல்வேறுபட்ட உள்ளூர் அமைப்புகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16 அமைப்புக்கு மேலே ஜனாதிபதி, ஆளுநர், அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், அதே மாதிரி பிரதேச செயலகத்தினுடைய தவிசாளர், அதே போல் அரசியல் கட்சி பிரதிநிதிகள், உள்ளூரில் உள்ள தமிழ் தேசியம் பேசுகின்ற சகல அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் இதுவரைக்கும் நாங்கள் மட்டுமல்ல, உள்ளூரில் உள்ள 15-16 அமைப்புகள், கிராம முன்னேற்ற சங்கங்கள், மாதர் சங்கங்கள், விளையாட்டுக் கழகங்கள், கோவில் நிர்வாகங்கள் என்று கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு கடிதத்துக்கும் இன்று வரை கடிதம் கிடைத்தது என்று கூட யாரும் பதில் அனுப்பவில்லை. அது மிகவும் ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு போடப்படுகின்ற கடிதத்துக்கு கடிதம் கிடைத்தது என்று கூட பதில் அனுப்ப முடியாத நிலையில்தான் தான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. இதை உண்மையில் நாங்கள் சரியான மனவேதனை அடைகிறோம். எனவே ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் இறுதியாக நூற்றுக்கணக்கான மக்களுடைய கையொப்பங்களுடன் அனுப்பிய கடிதத்துக்காவது
தகுந்த பதிலை வழங்க வேண்டுமென்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு, இந்த மக்களுடைய இயல்பு வாழ்வை அச்சுறுத்த வேண்டாம். அவர்கள் தங்களுடைய பூர்வீக இடங்களிலே வசிக்க விரும்புகிறார்கள். அதற்காக ஏற்கனவே நாங்கள் எங்களுக்கு இந்த திட்டங்களை மக்கள் குடியிருப்புகளுக்கிடையே நடத்துவதில் உடன்பாடில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறோம். எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை தந்துவுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.